ரோசாப்பூ ரவிக்கைக்காரி விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரிப்புல திருப்பூர் மணி அவர்கள் தயாரிப்பாளர், தேவராஜ் மோகன் அப்படிங்கிற இரட்டை இயக்குனர்கள். அன்னக்கிளி படம்லாம் தந்த, பல படங்கள் தந்த தேவராஜ் மோகன்கிறவங்க மிகச்சிறந்த எடிட்டர்கள். அவங்க இயக்கிய படங்களும் நிறைய இருக்கு. பல படங்களுக்கு மேக்சிமம் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்தார். அவர்களுடைய கூட்டுல வந்த இந்த படத்தை சிவகுமாருடைய 100வது படமா அமைஞ்சுது. அப்படி ஒரு செம்பட்டையன்கிற வித்தியாசமான கேரக்டர்ல, பொதுவா சிவகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஹேர் ஸ்டைலே தான் பல படங்கள் நடிச்சிருந்தாரு. ஆனா 1979வது வருஷத்துல மே மாசத்துல 18ஆம் தேதி வந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துல செம்பட்டையன்கிற படத்துக்கு அவர் ஒரு விக்கு பயன்படுத்தி இருப்பாரு. அதே போல அதே நிறுவனத்துக்கு டைரக்டர் கே விஜயன் இயக்கிய கதை வசனம் வினு சக்கரவர்த்தி அவர்கள் எழுதிய வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்துக்கும் வேற ஒரு விக்கு வச்சிருந்தார். இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் நான் பார்த்தேன். திருப்பூர் மணி தயாரித்த, விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரித்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி மே மாசம் வந்துச்சு. அதே விவேகானந்தா பிக்சர்ஸ், அதே திருப்பூர் மணி, அதே சிவகுமார், இங்கேயும் அதே சிவகுமார் அப்படின்ற கூட்டணியோட வந்த வண்டி சக்கரம் படம் மே மாசத்துக்கு அடுத்தாப்புல ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆச்சு. இதே 1979வது வருஷத்துல. ஆக ஒரே வருஷத்துல ஒரே நிறுவனத்துக்கு 2 படங்கள் பண்ணித்தராரு. அதே போல வண்டி சக்கரத்திலையும் நடிகர் சிவச்சந்திரனுக்கு அட்டகாசமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்திலையும் சிவச்சந்திரன் சாருக்கு பிரமாதமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். வினு சக்கரவர்த்தி கதை வசனகர்த்தாவா அறிமுகமானது வண்டி சக்கரம் அப்படின்னாக்க, நடிகரா அறிமுகமானது ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துல. இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கு. வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. வண்டி சக்கரம் திரைப்படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருந்தாரு. சரி, ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அவ யாரு, அவ எப்படிப்பட்டவ, என்ன பிரச்சனை அந்த குடும்பத்துல, அதனால அந்த ஊர்ல என்னதான் பிரச்சனை வந்துச்சு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போறோம். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படின்ற பேரு ரொம்ப கவிதைத்தனமாகவும் கொஞ்சம் கிக்கு ஏத்துற விதமாகவும் ஒரு கிளாமர் தனமாகவும் இருக்குல்ல. அந்த கிளாமர் தனத்துக்கு தகுந்தது போலவும் கிக்கு ஏற்றுகிற விதமாகவும் தான் தீபாவுடைய அழகு இருக்கும். ஆனா தீபாவை ஆபாசமாக ஒரு இடத்துல கூட காமிச்சிருக்க மாட்டாங்கன்றதுதான் இந்த படத்துல பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த தீபா பேரு நந்தினி. படத்துல செம்பட்டையனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆயிரும். நந்தினிக்கும் அவங்க மாமியாருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டை, நீ இதை பண்ணு, அதை பண்ணு, சாணியால் அதை பண்ணு, இதை பண்ணு, சோறுவடி, கஞ்சியை பண்ணு, கூழ் பண்ணு, கேப்பங்கழிய பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்கும். தூங்கிட்டு இருக்கிற தீபா மேல கோழிகள்லாம் இருக்க, அந்த கோழிகளெல்லாம் அப்படியே போர்வையால தூக்கி வீசும் போது இதை பார்த்து கடுப்பா வர மாமியார், அங்க ஒரு சண்டை இப்படி நடக்கும். எல்லாருக்கும் ஊருக்கே அந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துக்குன்னு போய் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த ஜாமான் எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாத்தையும் சேலத்துல போய் வாங்கிட்டு வர வியாபாரம் செய்கிற சிவகுமார் கிட்ட தன்னுடைய அவருடைய மனைவியாக இருக்கிற தீபா காப்பி தூள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு, காப்பி தூள்லாம் எதுக்கு, நீராகாரம் குடிச்சா போதும், கஞ்சி தண்ணி குடிச்சா போதும் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சிவகுமார் சொல்லுவாங்க. இல்லைங்க, காப்பி தூள் தான், நான் காலையில காப்பி குடிச்சுதான் எனக்கு பழக்கம், அதனால காப்பி தூள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பொண்டாட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. பொண்டாட்டி வேணும்னு சொல்ல, அம்மா வேணாம்னு சொல்ல, அந்த காட்சியில ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க டைரக்டர், பிரமாதம். அப்ப என்னடா எல்லாத்துக்கும் நான் சொல்றதுக்கும் சரி சரிங்கிற, அவ சொல்றதுக்கும் சரி சரிங்கிற அப்படின்னு சொன்னாக்க, இதென்ன புத்தி கித்தி மாறி போச்சா உனக்கு, இத்தனை நாள் நான் சொன்னதான் கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு அந்த அம்மாக்காரி பையனை, செம்பட்டையனை, சிவகுமாரை அப்படி திட்டின உடனே கோபம், வருத்தம். ஏன் காப்பி தூள் அவன் கேட்கறா, வாங்கி கொடுத்தாதான் என்னம்மா, காப்பி குடிச்சாதான் என்னம்மா, குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்ல திராணி இல்லாம கோபத்தை எல்லாம் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வரும்போது ஒரு நாய்க்குட்டி அங்க இருக்கும். அந்த நாய்க்குட்டிய அம்மா மேல இருக்கிற கோபத்தை நம்ம பொண்டாட்டி கேட்டு நம்ம வாங்கி தர முடியலையேங்கிற அந்த இயலாமைய, அந்த நாய்க்குட்டி ரோட்ல தெருவில் வீட்டு வாசல் கிட்ட இருக்கும், அந்த நாயை ஒரு உதச்சிட்டு சிவகுமார் அப்படி நடந்து போகும். அப்ப சிவகுமார் மேல நமக்கு ஒரு பரிதாபம் இருக்கும். தீபாங்கிற கேரக்டர் மேல பரிதாபம் இருக்கும். ஏன் காஃபி குடிச்சா தப்பா அப்படின்னு சொல்லி.
இப்படியாகத்தான் ஒவ்வொரு விஷயமுமே அங்க நடந்துகிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு கட்டத்துல நடந்து போக அவங்க அப்பா வந்து ஒரு 4 நாள் இருக்கட்டும் சொல்லி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போனவர் திரும்ப கொண்டே வந்து விட மாட்டாரு. அப்ப என்னடா இது அப்படின்னு பார்த்தாக்க இவங்க தான் சிவகுமார் போய் கூட்டிட்டு வருவாரு. அப்படி திரும்ப கூட்டிட்டு வந்தாக்க அவரு இப்போ கொஞ்சம் பண வசதி உள்ள நாகரிக உலகில் சேலம் டவுன்ல இருக்கிறவர். அவர் வந்து இந்த முறை பொண்ட மகளுக்கு வந்து ரேடியோ புட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த குழாய் வச்ச புட்டி இருக்குல்ல அது கொடுத்துருப்பாரு. ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும்ல அது. ஏமா இதா பாட்டு புட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. எப்படி பாடுவாங்க அப்படின்னா அந்த பொட்டிக்குள்ளார உட்கார்ந்து இருக்காங்க புள்ள, அங்க உட்கார்ந்துகிட்டே பாடுவாங்க. ஐயோ அப்ப பாடுறவங்களுக்கு பசிக்காதா? அடலூசு, அதுக்குத்தான் போல இந்த குழாயில ஓட்டை இருக்கு, அது வழியா சாப்பாடை ஊட்ட அவங்க அப்படியே அதை எடுத்து உள்ள உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு அந்த கிராமம் சொல்லுகிற அளவுக்கு தான் அந்த கிராமம் வளர்ச்சி அடையாமல் இருக்குது அப்படிங்கிறத காமெடியா சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளார வந்த பொட்டி எடுத்துட்டு வந்த உடனே மாமியாருக்கு இன்னும் கோபம் வந்து, என்னடி இதெல்லாம் எதுக்கு எங்க கிராமத்துல இந்த கிராமத்துல இதர் மாதிரிலாம் வைக்க கூடாது, அப்படியாக்கு இப்படியாக்கு போட திரும்பவும் சண்டை சச்சரவு அப்படின்னு. இது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா படித்த நாகரிகம் உள்ள மருமகளுக்கும் படிக்காத ஜாக்கெட் அணிவதே தவறுன்னு சொல்லுகிற மாமியாருக்கும் நடக்கிற யுத்தம் கலாச்சாரத்தினுடைய மாற்றங்கள்ல சிக்கி சின்னாவினமாகி சிதையுண்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில வேற வழி இல்லாம அவ தப்பு செஞ்சா அடிச்சிருவியா, சூடு போட்டுக்குவாங்க. தீபாவுக்கு அவங்க மாமியார் சூடு போட்டுவாங்க, பாரு உங்க அம்மா செஞ்சத அப்படின்னு சொல்லி. அவரால் சிவகுமாரால் தாங்கிக்கவே முடியாது. அவர் நேரா வந்து, என்ன ஏன் சூடு போட்ட நீனு, இப்படிலாம் சூடு போடலாமா, அவ தப்பு பண்ணினா சூடு போட்டேன், அப்ப தப்பு பண்ணினா சூடு போட்டானாக்கா இப்படி நீ சூடு போட்டது தப்பு தானே, அப்ப நீ என்ன பண்ணுவ நீனு, மண்டையில கல்ல தூக்கி போட்டுமா, இந்தா நீயே மண்டையில கல்ல தூக்கி போட்டுக்க அப்படின்னு அம்மிக்கல்ல கொண்டு வந்து, இல்லாட்டினாக்க ஒண்ணு நீ போட்டுக்க, இல்லாட்டினா அவளுக்கு அம்மிக்கல்ல போட்டு அவ தலையில போட்டு அவளை கொண்டுடு, இல்லாட்டினாக்க என் தலையில அம்மிக்கல்ல போட்டு கொண்டுடு, நிம்மதியாக செத்து போறேன்னு, நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு அந்த அம்மாவட்டையும் மனைவிக்கும் நடுவுல அல்லாடுகிற அந்த கணவன் இன்னைக்கு கூட இருக்காங்க. அந்த சமயத்துல வேற வழியே இல்லாம பிரிஞ்சு போறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப பிரிஞ்சு போற தூபத்தை தீபாவுடைய அப்பாவும் போட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம இருக்கிற சொத்து பத்தை எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல குடிசையை போட்டுக்கிட்டு அவங்க சிவகுமாரும் தீபாவும் அங்க வாழ்வாங்க. அந்த வீட்டுக்கு உண்டான கிரகப்பிரவேசம் மாதிரி அங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அம்மாவை அண்ணனை அண்ணிய அப்படிலாம் கூப்பிட்டுருப்பாரு. அந்த அண்ணன் தான் சிவகுமாரோடைய அண்ணன் கேரக்டர் நடிச்சவர் தான் நாடகத்துல கொடிகட்டி பறந்த பல படங்கள்ல நடிச்ச ஹெரான் ராமசாமி அவர்கள். அவருடைய வாய்ஸே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவருக்கெல்லாம் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். அந்த ஹெரான் ராமசாமி அவருடைய மனைவி அதை வந்து, ஏமா எனக்கு ஏம்புள்ள இன்னைக்காவது பணியாரம் தருவியா அப்படின்னு அவர் கேட்கறதும், போய எப்ப பார்த்தாலும் பணியாரத்திலேயே தான் நடப்பு உனக்கு அப்படின்னு அவங்க சொல்றதும், அதற்கப்புறம் சீண்டிக்கிறதும், என்ன புள்ள சத்தம் அப்படிங்கிறதும், அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற காமத்தையும், அந்த காமத்தை அந்த ஒன்று கொடுத்தின வீட்டுக்குள்ளார அவங்களால அதை எப்போ காமம் தேவையோ எப்போ செக்ஸ் தேவையோ அப்ப அதை நிறைவேற்றிக்க முடியலங்கிற ஒரு விஷயத்தையும் சூசகமாக ரொம்ப அழகாக கவிதையாக அங்க வடிச்சிருப்பார் டைரக்டர். இதுவும் என் மனசை ரொம்ப கவர்ந்துச்சு. அதே போல இவங்க தனியா வந்த உடனே அந்த வீட்டுக்கு அப்பதான் மாணிக்கம் வருவார். யாரு மாணிக்கம்? மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தன் காணாம போனானே, ஒரு அம்மா தேடிட்டு இருந்தாங்களே, அந்த மாணிக்கம் இல்லை, இவர் தான் அந்த வேற மாணிக்கம். அவர் தான் நடிகர் சிவச்சந்திரன் சார். என்னுயிர் கண்ணம்மா மாதிரி, ரத்த தானம் மாதிரி எத்தனையோ படங்களை டைரக்ட் பண்ணாரு. அந்த நடிகர் டைரக்டர் சிவச்சந்திரன் சார் தான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் மாணிக்கம்ங்கிற கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. வெள்ளக்காரங்க காலம் இல்லையா, அந்த காலம். இதுக்கு நடுவுலயே ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சேலத்துக்கு போய் எல்லா ஜாமானும் வாங்குவார் இல்லையா சிவகுமார், வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாரு இல்லையா. அப்படி கொடுக்கும்போது அங்க இருக்கிற ஒரு டீ கடையில ரேடியோ பெட்டியில மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் நடத்துவதற்கு திட்டமிட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதற்கு உண்டான போராட்டத்தின் அறிகுறியாக இந்த உப்பு சத்தியாகிரகம் நாடெங்கும் நடக்க இருக்கிறது. சேலம் ஜில்லாவில் ஈவே ராமசாமி நாயக்கரும்
மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இதை குறித்து விளக்கமாக பேச இருக்கிறார்கள் அப்படின்னு ரேடியோ புட்டியில ஒரு செய்தி வரும். அந்த செய்தி ஒரு வாய்ஸாக நமக்கு சொல்லப்படும். இவர் சிவகுமார் ஊருக்கு வந்த உடனே வினு சக்கரவர்த்தி கேட்பாரு, என்னப்பா ஊர்ல என்ன விசேஷம்? மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம், தண்டி யாத்திரை அப்படின்னு அறிவிச்சிட்டாராம். வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை விட்டு ஓடி எங்க நாட்டை எங்களுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லாட்டினாக்கா உப்பு சத்தியாகிரக போராட்டம் நாங்க நடத்துவோம் அப்படின்னு காந்திஜி சொல்லிட்டாராம். அதனால நம்ம ஈவே ராமசாமி நாயக்கரும் ராஜாஜி ஐயாவும் வந்து சேலத்துல இது குறித்து மக்கள்கிட்ட எல்லாம் பேச போறாங்களாம், ரேடியோல சொன்னாங்க அப்படின்னு தகவலை சொல்லுகிற ஒரு வசனம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். இதற்கு அடுத்த கட்டமாக ஒரு வெள்ளைக்கார துறை கிட்ட வேலை பார்க்கிறவராக சிவச்சந்திரன் வந்திருப்பாரு. இந்த பகுதி காடும் காடு சார்ந்த பகுதியுமா இருக்குங்கிறதுனால துரைமாரோட சேர்ந்து வேட்டையாடுவதற்காக சிவச்சந்திரன் வந்திருப்பாரு. அந்த சிவச்சந்திரன் இவங்களுக்கு தெரிஞ்சவர், தீபாவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சவர். அதனால இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படியே சாப்பிடுவாரு. சாப்பிடும்போது தீபாவையும் பார்ப்பாரு. சாப்பிடுவதுல இருக்கிற ஒரு அழகு இருக்குல்ல, நக்கி அப்படிலாம் திங்காம ஒரு நர்வஸா ஜென்டிலா அழகா சாப்பிடுகிற சிவச்சந்திரனையும் அசிங்கமா அப்பளத்தை பொட்ட பொட்ட படன்னு நொறுக்கி தின்னுகிற புருஷன் செம்பட்டையனையும் கம்பேர் பண்ணி பாப்பா நந்தினியாக இருக்கிற தீபா. அப்பவே அவ மனசுக்குள்ளார அப்படி ஒரு எண்ணம் எழ ஆரம்பிக்கும். படிச்ச பொண்ணு, இவனும் படிச்சவனா இருக்கான், ரொம்ப டீசெண்டா சாப்பிட்றான், ரொம்ப அழகா சாப்பிட்றான். ஆனா இவன் இப்படி சாப்பிட்றான் நம்ம புருஷன், அவனை இத்தனைக்கும் கண்டிப்பான் பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுவாங்க. அந்த வெத்தலையை அப்படியே வாயில அப்படியே வதக்குன்னு போட்டு கதக்குன்னு கடிச்சு மென்னு அப்படி எடுத்து துப்புவார் சிவகுமார். ஆனா சிவச்சந்திரன் அந்த வெத்தலையை எடுத்து அப்படி ஒரு தொடையை தொடச்சி ரொம்ப அழகா சுண்ணாம்பு தடவி அதை அழகா முடிச்சு சாப்பிடுவாங்க. வெத்தலை என்னடா திங்கிறதுல அழகு அப்படின்னு கேட்குறீங்க தானே? ஆனா வெத்தலையை சாப்பிடுறதுல கூட இங்க ஒரு நாகரிகம் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத டைரக்டர் அந்த இடத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும் போதுதான் அந்த சத்தம் முதலில வன்னிக்கு கேட்டுச்சே, மாணிக்கம் எங்கடா போயிட்ட அப்படின்னு. அப்ப தீபாவுடைய மனசு இந்த மாணிக்கத்தோடயே ஓடிடக்கூடாதா, காணாம போயிடக்கூடாதா அப்படின்ற நினைப்பு வருது அப்படிங்கிறத அந்த டயலாக் மூலமாவே நமக்கு டைரக்டர்ஸ் உணர்த்திருப்பாங்க. அதற்கு அடுத்த கட்டமா ஊர்ல அடிக்கடி இவர் வந்து போவாரு. செம்பட்டையன் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஐயா என்னைய வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க இவர் தான் மிஸ்டர் செம்பட்டையன் அப்படின்னு சொல்லி துறையிட்ட வெள்ளைக்கார துறையிட்ட அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சேலத்துல ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறதாகவும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்கறதாகவும் சொல்லுவாரு. நீ வேலைக்கு வா அப்படின்னு செம்பட்டையனை சொல்லுவாங்க. நமக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நமக்கு இந்த புட்டியை தூக்கிட்டு கூடையை தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி தான் நமக்கு பழக்கம் அப்படின்னு சிவகுமார் சொல்லுவாரு. சரி நீ வர வேணாம், ஆனா நீ போற ஊர்ல எல்லாம் இதை நீ தகவலா சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு ஆட்கள் சேர்க்கிற வேலையை வெள்ளைக்காரங்க செம்பட்டையிட்ட சூசகமா கொடுத்துருப்பாங்க. அவரும் ஊர்ல எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஊர்ல பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை, வளமை இல்லாத சூழ்நிலை, மழை இல்லாத நிலை, மழை தப்பி போயிடுது, சோத்துக்கு வழி இல்லை, நிலம் இல்லை, நிலத்தை எவனோ ஒருத்தன் பிடிங்கிட்டான்னு 1008 காரணங்கள் இருக்குல்ல ஒரு கிராமத்தாருக்கு. நகரத்தானுக்கு என்ன இருக்கு? நகரத்தானுக்கு பேங்க் இருக்கு, பேங்க் புடுங்குன்னு பிடிங்கிட்டு இருக்கு. ஆனா கிராமத்தானுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்துல இருக்க. அவங்க எல்லாரும் துரமாரை பார்க்கறதுக்கு அங்க போக, அந்த துரமாரெல்லாம் எல்லாம் வேலைக்கு அவனை சேர்த்துக்காரு. யாரு? செம்பட்டையன் சொன்னா ரைட் போ, செம்பட்டையன் சொன்னா ஆமா செம்பட்டையன் சொன்னா போ, நீ என்ன போ, எந்த ஊரு போ அப்படின்னு எல்லாரையும் சொல்ல, அவங்க 2 பேரும் சிவச்சந்திரனும் துரையும் இங்கிலீஷ்ல பேசிக்குவாங்க. அந்த துரை வந்து அத்தனை பேரையும் பர்மாவுக்கு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு. ஐயோ பெரிய தப்புங்க, பிரச்சனை ஆயிடுவேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம், போன பிற்பாடு என்னத்தை அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு கையெழுத்து போட்டு அது மாதிரி கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிறேன். கையெழுத்தையா? இல்லைங்க கை நாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை நாட்டு வைப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் பர்மாவுக்கு வித்துருவாங்க. இப்படி ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்க இப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் இந்த கதையில ஒரு காட்சியாக நமக்கு சொல்லி பதக்குன்னு நம்மளை பதபதைக்க வச்சு. இதுக்கப்புறம் அடிக்கடி தீபா வீட்டுக்கு அவர் வந்து போறது என்ன, அதையெல்லாம் பார்த்து ஊர் மக்கள் பேசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த லூஸ் மோகன் அவங்க எல்லாம் சேர்ந்து சிவகுமார்கிட்ட காதல வந்து சொல்லுவாங்க, ஒருத்தரை போய் அவர் அடிக்கிறதுக்கு போகும். என் பொண்டாட்டியை பற்றி என்னடா சொன்னேன்னா, உன் பொண்டாட்டி முந்தானையில மண்ணு ஒட்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. என் பொண்டாட்டியை பார்த்தாடா சொன்னேன்னு பிடிச்சி சத்தம் போட்டு அடிச்சு கிடிச்சு அடி வாங்கிட்டு அடிச்சு இப்படிலாம் வந்தாக்க என்னங்க என்னென்ன காயம் என்னங்க அப்படின்னாக்க,
இந்த மாதிரி சொல்லிட்டான், அவன் என்னைய பத்தி தப்பா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னைய பத்தி தப்பா சொல்லிட்டான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க இதுக்கணும் ஒரு பயம். நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஊர் ஸ்மெல் பண்ணுது. கிராமம் அப்படித்தானுங்களே. நகரத்துல தான் பக்கத்து வீட்டுக்கு யார் வந்தான்றது கூட தெரியாது, எய்த்த வீட்டுக்கு எவன் வந்தான்னு கூட தெரியாது. ஆனா கிராமத்துல கண்கொத்தி பாப்பா புதுசா ஒருத்தன் வந்தாரு, யாருப்பா, யார் வீட்டுக்கு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு கூட கிராமத்துல அது நடக்கும். யார் வீட்டுக்கு போற, யார் வீட்டு பார்க்கணும், புதுசா இருக்கு, உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கிராமத்துல இன்னைக்கும் கேட்பாங்க. அதனாலதான் கிராமங்களாவே நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கு. தீபா வீட்டுக்கு செம்பட்டையன் இல்லாத சமயத்துல சிவச்சந்திரன் அந்த கேரக்டர், மாணிக்கம் கேரக்டர் அடிக்கடி வந்து போறத ஊர் மக்கள் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துல ஒரு காட்சியில ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டான் ஒருத்தன், தண்ணி கொடுத்தேன், அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் எந்த ஊரு என்னன்னு அவன் கேட்டுட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு என் மாமியார் இருக்காரு எனக்கு துணையில சூடு வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு வேத்து மனுஷால் கிட்ட, வேத்து ஆம்பளை கிட்ட பேசுறதுக்கே சூடு வைத்திருக்கிற அந்த கிராமத்துல வேறு ஒருவனோட ஒரு தொடர்பு வைத்திருப்பதாக அந்த ஊர் பேசும்போது என்ன நடக்கும்? இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி எனக்குள் ஏற்படுத்திய தாக்கங்கள் இன்னும் இன்னும் ஏராளமாவே இருக்கு. செம்பட்டையனாகவே வாழ்ந்த சிவகுமார், நந்தினியாகவே வாழ்ந்த பேரழகி தீபா, இசைஞானி இளையராஜா அந்த படத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் உச்சியில நிப்பாட்டினார். அந்த சேலம் ஏற்காடு பக்கத்துல இருக்கிற அந்த மலை மாதிரி சிகரத்துல கொண்டு போய் நிப்பாட்டினார். இதை பத்திலாம் சொல்றதுக்கு இன்னும் ஒரு வீடியோவாவது வேணாமா? அடுத்த வீடியோல பேசுறேன்.